அந்த வீட்டு இடத்த என்னம்மா இடத்துல வந்து காட்டுது? அந்த கோயில் வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த சொத்தை உனக்கு வாங்கி தரேன், உன் பிள்ளைய சேர்த்து. அவனை தான் வர வைக்கிறேன், வேற யாரும் இப்போ வரமாட்டாங்க. 3 மாதம் கால அவகாசம் இருக்குது, பொறுமையாக இருந்து எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது, காப்பாற்ற தைரியமாக இருக்கும். அங்கிட்டு வாங்க. கருமசாமிக்கு என்னுடைய தொழிலை இடையில் இருந்து யாரோ தடை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்டு. என்ன தொழில் பார்க்கிறேன்? யாரு? நல்ல ஒற்றுமையா இருக்கிறீர்களே, அதுதான் புண்ணியம் இந்த உலகத்திலேயே. 3 கால் வந்துட்டுவாங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, வீட்டுக்கு யாரும் கொடுக்க முடியாது. உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை பார்த்தேன், இடையில சில நஷ்டங்களும் மனவேதனைகளும் வந்து உங்களை தள்ளிக்கிட்டு இருக்கு. புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் தோன்றி அதற்காக ஒரு பிளானிங் போட்டு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் ஒழுங்காக நடத்தி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கண்ணை மூடு பார்க்கட்டும். நீங்கள் தள்ளிடலாம். அம்மா நீ எங்கே தள்ளிப்போ. அது ஜீன் படி வரல. அந்த வீசிங் ப்ராப்ளம் இடையில வந்த வளர்ச்சி குறையால் வந்தது. அதை தீர்த்து நான் தெளிவாக்கி தரேன். கால் விட்டுவோம். வேற என்னடா வேணும் தம்பி? இந்தா நல்லா இருக்கு. தொழிலை வளமாக்குவோம், வெற்றியாக்குவோம். புண்ணியமடை வாய் மகளே. அப்படியா? கண்ண முடிக்கா? இது என்ன? அக்கா கண்ண மூடு, கொஞ்ச நேரம் நீங்கள் 2 நங்கிட்டு போங்க. கண்ணை முடிச்சுன்னா தெரப்பி எழுதிங்க. முட்டில் நீர் துறக்கிறது நின்றுருக்கு. மந்திர தந்திரம் யாரும் பண்ணலை, சரியாயிரும். ஆப்ரேஷன் யார் சொன்னாலும் பண்ணக்கூடாது. இந்த ஜெயிச்சு தரேன். நல்லா பக்கத்தில் வாக்கா. ஹோமியோபதி மருத்துவத்தில் உன் நோய் குணமாகும். தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. ஆம்பளை பையனை பற்றியா? வா உனக்கு நேரம் எங்கே வந்தா என்ன அர்த்தம்? சாமியை கும்பிட்டு வா. அக்கா என்னக்கா பிள்ளை நீ எல்லாம்? பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால். எந்த ஊர்ல இருக்கிய? உங்க எல்லையில வந்து எம்பெருமான் பெருமானும் முருகப்பெருமானும் காட்சி அளிக்கிறார்கள். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி சித்தரித்து பார்த்தால் இப்பொழுதுக்கு கிரகங்கள் சரியில்லை. அதனால 2.25 ஆண்டுகள் வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் மன வருத்தம் நடந்து கொண்டிருக்கும். ஒருவருடைய உடல் நரம்பு எலும்பு சம்பந்தமான வலி வீட்டில் இருக்கும். அதெல்லாம் தீர்த்து தெளிவு தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. மாட்டான் மாட்டான் மாட்டான். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீராக அமைத்து மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சிறப்பாக நடத்திருந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இந்தா அந்த கடன் தீரும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், தொழில் நேர்ந்து வளமாகும், வெற்றி ஆகிக்கலாம். ஆமாம், ஒரு எங்கம்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் கிறிஸ்தவ கோயில்கள் எதுவும் இருக்கா? அந்த கிறிஸ்தவ கோயில் சம்மந்தமாக எதுவும் எங்கேயும் வேண்டுதல் பண்ணியிருக்கோம்? வேளாங்கண்ணி இந்த மாதிரி ஏதாவது? அது இந்துக்களும் போய் ஒரு கிறிஸ்தவ சாமியை கும்பிட்றாங்களே, அது எந்த இடம்? அங்கே நீங்கள் போவீங்க? ஆனால் அங்கே போவீங்க. எஸ், அங்கே தீபம் ஏற்றிக்க. கர்மசாமிக்கு இறைச்ச குளம்
காலன்ட்டு வரலாம். அடுத்து நாகர்கோவில் தக்கலை குமாரசாமி கோயில் பக்கம், முருகன் கோயில் தானே, தக்கலை ஊர் அதானே, ஓகே, பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டின தாலிக்கு மரியாதை வேணும், அந்த தாலியை கழட்டி எரியக்கூடிய நிலைமை என் வீட்டில் நடந்துடக்கூடாது என்ற ஒரு மனப்பயமும் தயக்கமும் ஓயாத குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சம்பந்தம் கலந்தவங்க கடினமான நெருக்கத்தை கொடுத்து எங்களை உதறி தள்ளிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் என் பிள்ளையை திருத்தலைன்னா நாங்கள் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை கருப்பசாமின்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. போனா அமத்துங்க, பசி அந்த பிள்ளையுடைய மனம் மாறும், அந்த குடும்ப வாழ்வு சேரும். நடக்காது, நான் இருக்கேன், காப்பாற்றுறேன், போ. வெற்றி உண்டு. கர்ப்பசாமிக்கு தக்கலை. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட நிம்மதியாக எனக்கு தூங்க முடியாத அளவுக்கு உள்ளம் குழப்பமாக இருக்குது. உண்மையா இல்லையாப்பா? அதனால் என் பிள்ளையினுடைய மனோபக்குவத்தை சரியாக்கி எங்கள் மரியாதைக்கு உகந்தவாறு நடக்க வச்சு வெற்றியாக்கி தரணும் என்பது உன் கேள்வி. கால் ஒன்று வரலாம். அந்த மனநிலைகள் மாறும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று இஷ்டத்தில் அந்த திருமணம் நடக்கும். இந்த வருத்தமே நடத்தி தாரேன், வெற்றி உண்டு. கர்ப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நாகர்கோவில் எல்லை. உடல்நிலை சம்பந்தமாக எனக்கா செய்து கால் விட்டுவா. அருளோடு விளங்கும் வடிவீஸ்வரம். உங்க பேர் என்ன? கால் விட்டுவா. சாமி, சில காலங்களுக்கு முன்னால் எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரர் வழியில் உள்ளவங்களுக்கும் சில மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் என் மனசில் தொண்டையை தூக்கம் அடைக்கிறத மாதிரி தோன்றுச்சு. என் முதுகெலும்பெல்லாம் வலிச்சுது. ஒவ்வொரு நாளும் கோளாறு காட்டி இப்போ இந்த அரிப்பு அது இதுன்னு வந்து என்னையே கெடுத்துருச்சு சாமின்னு அழுதிய. அதானே உண்மை? கால் வந்துடும். வரலாம் மகளே, வா. நெல். இனிமேல் இந்த அரிப்பு நோய் வராது. இந்த கனியை நாளைக்கு சாப்பிட்டு மேலே தேய்ச்சி குடிச்சிரு. இதை நாளைய மறுநாள் குடி. அந்த தீய சக்தியை விலக்கி தெளிவாக்கித்தாரேன். உடனே அனுப்பு, பணம் கிடைச்சாச்சு, போ. வந்தாச்சு, போகலாம். கர்ப்பசாமிக்கு என் பொண்டாட்டியை காப்பாற்றி கொடு அப்படின்னு ஒருத்தங்க கேட்கான். என் பொண்டாட்டியை காப்பாற்றி குடியா? என்ன சாமி அப்படி கேட்கான், உரிமையில் கேட்கான். நம்ம ஆமான்னு தானே சொல்லணும். உங்கள் வேறு ஆமான்னு சொல்லிச்சுன்னா என் ராசா, என் ஐயா, என் மாயாண்டி, என் சுடலமாடா, உங்களுக்கு நான் என்னமெல்லாம் செஞ்சு கும்பிட்டுருக்கேன். எனக்கு ஒன்றுமே நடக்கலையே ராஜா. அப்படி தானடா வருத்தப்படுத? கால் விட்டுலாம். வரலாம். உன் மனைவியினுடைய மனநிலைகளை சரியாக்கி குடும்ப வேலைகளை பார்க்க வச்சு தாரேன். இந்த கனியை நாளைக்கு கொடு, இது நாளைய மறுநாள் கொடு. படிப்படியாக நல்லாயிருவா, மன தெளிவாகவும் உன் பிள்ளைய வாழ வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிப்பாட்டிடுறேன். சரியா? சந்தோஷம். கர்ப்பசாமிக்கு வருவாளா, அவள் வருவாளா, வருவாளா, அவள் வருவாளா, வேற யாரும் வருவாளா? என்ன பிள்ளை, நீ யாரை கேட்க? யாரை வருவாளான்னு கேட்க? யாரை வருவாளான்னு கேட்ட?
ஒரு ஆம்பளை பொம்பளையை கேட்கான், அவள் வருவாளா வேற யாரும் வருவாளா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். அவன்னா பொண்டாட்டி. புரியாமல் நிற்கான் முட்டாப்பையன். காலில் வந்துட்டு வாடா தம்பி. கெட்டிக்காரன் கண்டுக்கிட்டான். நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனம் அம்மா ஏனையன கருளே? ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் இந்துவாக இருந்தாங்க, இப்போ இடையில கிறிஸ்டின் ஆகிட்டாங்க. ஆனால் இவன் எல்லா சாமியும் கும்பிடுவான். அதில் அம்மன் சாமியை ரொம்ப விரும்பி கும்பிடுவேன். கால் வந்துடுவான். நீங்களும் உன் பொண்டாட்டியை போய் கேட்டேன். அவன் கூட இருந்து பிள்ளைய உள்ள பூச்சி பேசாமல் நம்ம மாட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம். அவன் இருக்கான்னு கிடக்கான், நமக்கு என்ன அப்படின்னு அவன் சொல்லுதான். என்னடா செய்வோம்? ஏன் நீலாம் வாழப்போற? நான் என்னத்துக்கு சொல்லணும்? அவன் வேணும்னு வேண்டாம்னு சொல்லு. அடுத்து 2ஆம் தரமுங்கிற எனக்கு பொண்ணு கொடுக்க ஒருத்தனும் யோசிப்பான். அதனால் அவளே எனக்கு வர வச்சிருக்கா, அதான் நல்லது. அப்படி தானடா? அப்படியா? கட்டிக்காரன் தான். எப்படி முடிவு கொடுத்த? கால் வந்துட்டுவான். எவன் பட்னியாக கிடப்பான்? என்னம்மா நீ சரியா இருந்தியாடா இவ்வளோ நாளும்? கண்ணு பத்த மாட்டேன், எனக்கு கண்ணு பத்த மாட்டேங்கப்பா. சொல்ல முடியல பார்த்தியா ஓப்பனா? அது மாதிரி தான் உலகத்தில் எல்லாரும். இதை போய் பெரிதாக நினைச்சி எதுக்கடா விஷயம்? ஏக்கா நீ கூர்மையாக கவனிக்கா? நீ சும்மா இருக்க வேண்டியதானக்கா? கால் வந்துட்டுவான். அவங்க வீட்டில் உள்ளவங்க உங்களோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் நல்ல மனசோடு இல்லை, உன் மேலே ஒரு வெறுப்பான நிலைகளோடு இருக்கான். 90 நாள் அவகாசத்தில் மனதை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி உனக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். அடுத்து உனக்கு தொல்லையும் உருவாக்கி உன் பணம் நஷ்டப்படாமல் காப்பாற்றி தரேன். 90 நாளைக்கு பிறகு தான் நீ போகணும். அதுக்கு முன்னால் போனால் தெளிவு கிடைக்காது. சரியா? கால் வந்துட்டு அதெல்லாம் மாறிடும். கால் வந்துட்டு சேவக்கோழி கூவுதம்மா ஆசையுள்ள தேவல் சொன்னா எவன் கேட்கான்? இவன் வீட்டு பக்கத்தில் சேவலை அறுத்து போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு செய்வனை வச்சு வச்சிருக்காங்க. அதைத்தான் அவன் அப்படி சிந்திக்காம கேட்குறேன். புரியுதா? மாற்றி தாரேன். இந்த அப்படி வெற்றி ஆக்கிறோம். நல்லா கல்யாணமா? கல்யாணம் யாருக்குக்கா கல்யாணம்? காலைல விட்டு அக்கா. மதுரையில் எந்த இடக்கா அப்படின்னு இருக்கா? ஓகே. மதுரையில் எந்த இடம்? உட்கார். வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி தெய்வம், ஒரு பெண் தெய்வம் வருது. அதே மாதிரி சடை வீரிய முனியாண்டி வேற பக்கத்தில் நிற்கிறாங்க. உன் பிள்ளையுடைய கல்யாண விஷயத்துக்கு 1.25 ஆண்டுகள் எடுத்த முயற்சிகள் வீழ்ச்சி ஆயிடுது. சொந்த பந்தங்களில் உள்ள சில வார்த்தைகள் குடும்பத்தை கெடுத்து உங்களை கேவலப்படுத்திருச்சு. உண்மையா? அதனால சொந்த பந்தம் வேண்டாம், வெற்றியாக நல்வாழ்வு அமைச்சி கல்யாணம் முடிச்சிருந்தா போதும்லாம். கால் விட்டு வரலாம். சென்னை இப்போ வரக்கூடாது. சென்னையெல்லாம் அவரவர் இடத்துல போய் உட்காருங்க. மெட்ராஸ்ல அவரவர் இடத்துல போய் உட்காருங்க. அதனால உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த ஆண்டுல நடத்தி தந்துருவேன். உன் மன்னவனுடைய பணி உழைப்பில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. அந்த மனக்குறையை தீர்த்து உழைப்பையும் பெருக்கி வருமானத்தை உருவாக்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். இந்த மகளே ஒரு கை பிடிடா. கை சரியில்லை அக்காவுக்கு. அதே
சென்னை மாநகர் நான் பேசணும்னா நீங்க பேசணும். மதுரை மாநகர் சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தவர். எனக்கா என்ன சொத்து? தம்பி வச்சுக்கிட்டு கால் விட்டுறாங்க. சென்னை மக்கள் அப்படியே அமைதியா உட்காருங்க. இன்னும் 1.5 மணி நேரம் அறுவாது. உட்காருக்காம இல்ல தம்பியா அண்ணனான்னு பார்த்துருவோம். நீ ஏன் கவலைப்படுற? மதுரையில் எங்க இருக்கிறீங்க? எங்க பேருக்கு உங்க வீட்டை ஒரு லாட்ஜை தாண்டி போனா தான் உங்க வீடெல்லாம் வருது. இடது பக்கம் ஒரு லாட்ஜி, ஒரு சின்ன கடை, இதெல்லாம் தாண்டி போனால் உங்கள் ஏரியா வரும்னு நினைக்கிறேன். சரிண்ணா? ஏன்னா குதிரை டக் 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 டக்குன்னு போய்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடன் பிறந்தவர் அது ஒரு பெண்ணால தான் அவனுடைய மனசு மாறி இருக்கு. அதுல கொஞ்சம் மந்திர தந்திரங்களை பண்ணி உன் மனத்தையும் உன்னையும் வீழ்த்தணும்னு ஒரு கெட்ட வேலையும் நடந்திருக்கு. அப்படி இருந்தாச்சுன்னா நீ சொத்து கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவு. ஆனா அந்த வில்லங்கத்திலிருந்து தீர்த்து உன் சொத்தை வாங்கி தந்தா போதும்னா கால்னு சொல்லலாம். நீ உட்காருக்கா, நீ எந்திக்காத. ஏக்கா நீ உட்காந்துக்கா. ஆனா அங்க உள்ள பொம்பளையும் இத மாதிரி ஒரு கோயிலுக்கு போறா. போய் உங்களை இதுக்கு சொல்லணும். அதை நம்ம உனக்கு வில்லங்க இல்லாம உன் உரிமையை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? தொடர்ந்து 3 முறை என்னைய பார்க்கவும் உடல்நிலையை நல்லா ஆக்கிடுவேன். பிரச்சனை இல்லாமல் வாழ வச்சு தரேன். உன் சொத்தும் வாங்கி தரேன். மாத்திரம் கையில் வாங்க. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? மதுரையில் நீதி. உனக்கு மதுரையா? வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்குமா? யாரு இவங்க? வா. சிவமயமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அழுதுகிட்டு இருந்தா நேரம் ஓடிடும். என்ன வேணும்னு சொல்லு, வேண்ட விளக்கத்தை கொடுக்குறேன். வீட்டுக்காரருங்க உள்ள இருக்கா? பையன் எங்க இருக்காங்க? இப்ப அவர் வேணுமா? உன் பையன் வேணும். நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. ஆய், உன்னுடைய பிள்ளையில ஒரு பிள்ளை உன் பக்கத்தில் வந்து சேர்ந்துருக்கும். வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் உங்கள் பக்கத்தில் வெற்றியாக்கி உங்கள் சொத்துக்களுக்கு பங்கம். அந்த காலத்தில் அரசன் அரசினா பெண் ஆணுன்னு அர்த்தம். தலைவன் தலைவினா கணவன் மனைவின்னு அர்த்தம். என்னப்பா வேணும்? என்ன படிச்சிருக்கிறார்? கண்ணை முடிக்காங்கோ பார்ப்போம். இந்தியாவில் வேணுமா வெளிநாட்டில் வேணுமா? இந்தியாவில். 2026 8வது மாதத்துக்குட்பட வேலை கிடைக்கும். இல்லற வாழ்க்கையும் புனிதமாக மாறும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? பெரிய குழந்தை அவனுக்கு 48 நாள் பூஜை ஆரம்பிச்சு.
குழந்தை பாக்கியம் கிடைக்கும், விசாலாட்சின்னு பேர் வைக்கணும். பொம்பளை பிள்ளை உலகை ஆளக்கூடியவள் போல் கரெக்டாக இருப்பா. விசாலாட்சி IAS போட்டு வச்சுக்காங்க. கர்மசாமிக்கு சாமி, நான் ஒரு நிலம் சம்பந்தமான தொழிலில் கொஞ்சம் ஈடுபட்டு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு, அதை மாற்றி தரணும்னு கேட்டு வந்திருக்கா. ஏற்ப என்னப்பா நிலம் சம்பந்தமா என்ன செய்யணும்? என்ன இடத்துக்கா பணத்துக்கா? கால பாயிண்ட பிடிச்சிட்டோம்ல, நல்ல விடலை, அதை மட்டும் தான் ஏற்க மாட்டேன். வெண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுங்க, ஒரு பாட்டு கொடுங்க. காரில் விழுந்தான், விழும்போது அருவாளை ஒருத்தன் தீட்டுறான். என்ன கருப்புசாமி அருவாளை திட்டி காட்டுத அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வெறியும் ஒரு பகைமையும் அந்த விஷயத்தில் இருக்கிறது என்பது ஒரு பிரச்சனை. அந்த பணத்தை உனக்கு வில்லங்க இல்லாமல் வாங்கி தந்துட்டா போதுங்களா? இடம் வேணுமா? அவன் வந்து ஒத்துக்கிடலையப்பா, மன குழப்பமான நிலைகளில் இருக்கிறான். உனக்கு இடம் வேணுமா பணம் வேணுமா? இடத்த வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அவன் வருவானா? அம்மா நீ சொல்லு. வரலாம். இருபத்தி 29 நாட்கள் அவகாசம். நம்ம நினைக்கிற மாதிரி உடனடியாகவே முடிச்சிடணுங்கிறதுக்கு கால அவகாசம் இல்லை. அதனால் வீரகாளிகிட்ட கேட்டேன், 29 நாள் பொறுமையாக இருந்து அதை வெற்றியாக்கி நான் முடிச்சு தரேன், பொறுக்க வைப்பேன். அதுதானே ஏன் தொழில், அசத்துவோம், தைரியமாக இருக்கலாம். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி யாரோ கேட்டு வந்திருக்காங்களே, யாரு? மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வாமா வாமா, நல்லா இருக்கியாம்மா? எந்த ஊருமா அவனுக்கு? அப்படியே சரி. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? ஓ சரி சரி சரி. வந்து உட்காரலாம். என்னடா வேணும்? யாருக்குடா கேட்கணும்? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியாடா? கல்யாணம் முடிக்கணும்ல, பக்கத்தில் வாங்க. அப்படி ஒரு மனதோட மனதை அடக்கி கண்ணை மூடி தியானம் செய்து ஆனந்தமாக இருப்பார்க்கலாம். ஜாதகம் வந்துருந்துச்சா இடையில? அதில் 2 ஜாதகம் நல்லா இருக்குது, ஒன்று சரியில்லை. ம் ஆமாம், 2ல் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணால் சரியாக இருப்போம். போட்டுருவோமா? உனக்கு பிடிச்சிருக்கலாம். என்ன எப்படி அதில் போட்டா வந்துச்சா? ஆனி மாதம் 30க்குள்ளே பேசி முடிச்சிருவோம். ஐப்பசி மாதத்துக்குள்ள கல்யாண விஷயத்தை நடத்திடுவோம். வேற என்ன வேணும்? உனக்கு திருமணம், உங்கள் அண்ணனுக்கு 2026 தொழில் எல்லாம் வெற்றியாக நடக்கும், ஐஸ்வர்யமாக வாழுவேன். இந்த செல்ல மக்களே ஆனந்தமடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நான் கொடுத்த பணம் வருமா? எனக்கு வர வேண்டிய பணம் வருமானு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. உட்காரலாம். என்ன செஞ்சிருந்தான்னு பார்ப்பமேனு இருமாப்பு அடைஞ்சிருக்கானே தவிர கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவு அவன் எடுக்கவில்லை. அதனால் அவன் உள்மனதை கரைத்து உன் பணத்தை நான் வாங்கி தரேன், கெட்ட பேர் இல்லாமல் நடத்தி தரேன். இந்தா வெற்றி உண்டுப்பா. கர்மசாமிக்கு என் மகனுக்கு வேலை கிடைக்கணுமே தாத்தா தாத்தான்னு ஓயாமல் சொல்லுதாரே, அது கிடைக்குமா கிடைக்காதா?
வா. ஏ ஐயா, இந்த வருஷத்தில் அந்த பணி அலாட் ஆகிடுதுப்பா. கவர்மெண்ட்டே ஒரு முடிவுக்கு வருது. வெற்றி உண்டு, செம்மையாக்குவோம், வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு சென்னை மாநகர் கால் ஒன்று வந்துக்கலாம், கேட்கலாம், ஒரு வாரம் கேட்டுக்கலாம். பாக்கி எல்லாரும் வெற்றிவேல் முருகனுக்கு என்ன வேணும்? என்ன தொழில்? கண்ண மூடலாம். ஆமா, கிடாய் வெட்டுற வழக்கம் உண்டுமா? எந்த கோயிலுக்கு? தொழில் முடக்கத்தை நீக்கித்தாரேன், வர வேண்டிய எல்லா பணமும் கையில் வந்து சேரும், செல்வம் பெறும், வெற்றி ஆகிக்கலாம். இந்தாப்பா, எண்ணங்களை நிறைவேற்றி தரேன், வெற்றி உண்டு, காப்பாற்றுறேன். சென்னை மாநகர் கால் ஒன்று வரலாம். மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய், திருமாலழகா வடிவேல் முருகா. இல்லற வாழ்க்கை அமைப்பதை பற்றி சொல்லணுமா? குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையும் குழப்பமும் நடக்க அதை பற்றி விளக்கம் கொடுக்கணுமா? கல்யாணம் முடிச்சாச்சா? அது முடிக்கிறேன், கால் ஒன்று வரலாம். வாப்பா, ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலெல்லாம் அடிபட்டு நிறைய நஷ்டங்களை சாதித்து உடலிலும் ஒரு சில பாதிப்புகளை பெற்று வேதனை அடைந்தாய். என் குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விதவிதமான கஷ்டங்களும் பண இழப்பும் நிம்மதி இழப்பும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்பொழுது இருப்பது சென்னையாக இருந்தாலும் முருகப்பெருமான் கையில் இருப்பது என்னதப்பா? உங்கள் சொந்த ஊர் எது? வேலூர். அங்கே எங்களுடைய தெய்வமும் எங்களுடைய குடும்ப வீடுகளும் இருக்கு. அங்கே இருக்கக்கூடியவங்களும் கண்ணீர் வடித்து நிம்மதி அடைய முடியாமல் துடிக்கிறார்கள். இதற்கு செய்வனை கோளாறுகள் நடந்தது உண்டா? உண்டு. அதை தீர்த்து வெற்றியாக்கி தருவது என் கடமை. அதிலிருந்து உன் குடும்பம் சுபிட்சமாக மாறும். கால் ஒன்று வரலாம், வெற்றி மாலை கொடுப்பா. இந்தாப்பா, மணமாலையாக மலரும், எல்லா வெற்றியும் செல்வமும் பெருகும், சுயமாக ஒரு பெரிய தொழில் ஆரம்பிப்பாய், யாராலும் இடைஞ்சல் இல்லை, வெற்றி உண்டு. அதே சென்னை ஆவடி எல்லை, ஆவடி. வாங்க, என்னமா வேண்டும் உங்களுக்கெல்லாம்? எத்தனை பேர் நீங்களாம்? ஒரே குடும்பமா? என்ன வேண்டும்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒருவருடைய உழைப்பு இப்போ தடையாகிருக்கு. அதில் உள்ள வருமானமும் கொஞ்சம் பிழை. அதே போல கல்யாணத்தை நடத்துவதற்காக எடுத்த முயற்சியில் வீழ்ச்சியும் வெற்றி அடைய முடியாத குழப்பமும் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு மனதிலும் குழப்பம் உண்டு, கிரகத்தாலும் குழப்பம் உண்டு. இந்த நிலைகளை மாற்றி மங்களமாக வாழ தந்தா போதுமில்ல. வேற ஒரு கேள்விகள் என்ன வேணும்? அந்த வழக்கில் வெற்றி அடைய 1.25 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டும். ஜெயித்து தரவே உன் பக்கம் ஜெயிக்கலாம். இந்த ஆண்டுல கல்வியும் தொடரும், கல்யாணமும் நடக்கும். பாஸ் ஆயிட்டான், வெற்றி உண்டு, பதவியில் உட்கார்ந்துட்டான். இந்தா நல்லா புண்ணியம். மகிழ்ச்சியா போங்க, யாரும் தடுக்க முடியாது, போகலாம். அதே ஆவடி, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால்
துயரம் தெரிவதில்லை. வாடா மகனே, காலில் விழுத்துவாங்க. நின்றுக்காங்க. இது யாருண்ணே? வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. காலில் விழுத்து வரலாம். மன குழம்பாம எல்லாருக்கும் மன நிறைவா வழிவிட்டு பழகுங்க, வழிவிட்டு பழகுங்க. செயின் போடாட்டா அத்துருவாங்க. பக்கத்தில் உட்காரலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நிலையற்ற மனதோடு உயர்ந்த குழப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற குடும்பம் உன் குடும்பம். ஒரு மகனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியும் மன உபாதைகளும் உங்களை கஷ்டப்படுத்தி மிக வேதனைக்குரிய நிகழ்வில் கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை நிறுத்தி வச்சிருக்கு. இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் மாந்திரிகம் சம்பந்தமான குறைகள் இருக்குமா, அல்லது கிரகத்தால் நடக்கும் தன்மையா, அல்லது மனித சாபங்களா என்று பல்வேறு விதயங்களில் சிந்தித்து மனவேதனை அடைந்தீர்கள். உங்களை இரவு உத்தரவில் கேட்கிற பொழுது கால் பண்ணலாம். வேற என்னப்பா வேணும்? வேலையை வாங்கி தரேன், வாழ்க்கையும் அமைச்சு தரேன். இந்த மகனே, என்னால் உயர்ந்திருப்பாய், மனம் குழப்பம் இல்லாமல் இருப்பாயாக. நிறைந்த நிம்மதியும் உயர்ந்த செல்வம் பெற்று ஆனந்தமாக இரு. துயரத்திலிருந்து விடுதலை ஆக்கியாச்சு, நல்லா இருக்கும். அதே சென்னை மாநகர் தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தவன். என்ன தொழில்ப்பா? என்ன தொழிலுக்கா? சென்னையில் எந்த ஊரே? இரு, மாத்திரப்படாதம்மா. நீங்க என்ன தொழில் பார்க்குறீங்க? கால் விட்டு வரலாம். கற்பகத்தின் சோலை இது, மொய்ப்பு வண்டு நீ அல்லவோ, இரவென்றும் பகலென்றும். தம்பி நல்லா இருக்கியா? கட்டிக்காரன் கல்யாணம் முடிச்சிட்டியா? ஏன் இப்படி முடிய வளர்த்துருக்க? ரூபா இல்லையா? அம்மா கொடுக்கலையா? உட்கார். உன்னுடைய உள் மனதை, ஆழ் மனதை நான் ஆராய்ந்து பார்த்தேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கையில் ஒரு சில ஆசை பாசங்களுக்கு கட்டுப்பட்டு மனவேதனை அடைந்து அதில் ஒரு தெளிவு கிடைக்காத மனநிலைகளை நீ அடைந்தாய். அந்த தோல்வியில் நாம் இனி எப்படி இருந்தார் என்ன, ஏதோ நம்மளை பெற்றவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி போனதுக்காக நம்ம லைஃப்பை ஓட்டி கொண்டு போவோம், நமக்கென்று தனிப்பட்ட நிலையில் எதையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றிவிட்டது. இந்த நிலைகளுக்காக ஓடுவதும் சாடுவதும் பாடுவதுமாக இருந்து எந்த ஒரு நிலைகளும் இன்னைக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குமே தவிர நிறைந்த அளவுக்கு கிடைச்சி இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலை உனக்கு கிடைக்கிற. ஒரு இடத்தை முடிக்கணும் அப்படி என்று சொந்தமாக முடிக்கணும்னு நினைத்து ஆசைப்பட்டு ஒரு முடிவு எடுத்த, அது சக்சஸ் ஆகலை. உண்மையா இல்லையா? அந்த இடத்தையும் முடிச்சு தருவேன், உன் தொழிலையும் வளமாக்கி தருவேன். நீ நினைத்ததை விட அருமையான ஒரு பெண்ணை மனைவியாக்கி உன் குடும்பம் வைக்க உன்னை நான் வாழ வச்சு தரேன். கால் ஒன்று வரலாம். அடிச்சிருவான். வரலாண்டா தம்பி, வா, உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. இந்தா உன் தொழில் நெருங்கி வந்தாச்சு. கோடிகளை பெறுவாய், ஆனந்தமாக இருப்பாய், வெற்றி உண்டு மகனே. சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வேன். என்னாலும் உனக்கு ஒரு தாத்தா அந்த புளியரில் இருக்காண்டா, நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமாக இருக்கு. அதே திரைகளை போய் பார்த்தேன். பெற்றவங்களுக்காக மனைவியை விட்டவும் முடியாது, மனைவிக்காக பொம்பளையை விட்டுறவும் முடியாது, பெத்தவளை விட்டுறவும் முடியாது. ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நீ இப்போ தத்தாளம் போட்டுக்கிட்டு அலையுத. உண்மையா இல்லையா? மகன் நல்லா இருக்கணும், அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவனுக்கு அவளை பிடிச்சிருந்தா நல்லா இருக்கட்டும்னு நினைச்சிட்டானா அந்த தாய் உயர்ந்துட்டான்னு அர்த்தம். அந்த தாய் உயர்ந்துட்டான். நம்ம மனசுக்கு பிடிக்கிற இவன் எப்படி அவ கூட வாழலாம் அப்படின்னு நினைச்சான்னா
அந்த தாய் இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். அந்த தாய் பக்குவப்படலை. மகனுடைய ஆசைக்கு தானே கல்யாணம் முடிச்சிருக்கு. அவள் கட்டுப்பட்டு வருவா, அல்லது அவனை அடக்கிறதுக்கு அவளை அடக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். இப்போ உன்னுடைய விதியை நான் எடுத்து பார்த்தேன். உனக்கு 2 பேர் கழுத்தில் தாடி கட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை. 2 பேர் கழுத்தில் கட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை. அதனால் முதலில் கட்டிய மனைவியை மனதை உருக்கி அன்பை பெருக்கி இனமைக்க உன்னை வாழ வச்சா போதுங்களா? கால் நோட்டு சொல்லலாம். நீதிமன்றத்தில் வழக்கு இந்தா உன் மனைவி மனம் திருந்தி வந்து அடைவாள். வெற்றியாக்கித்தானே, பாவம் பிடிக்காம காப்பாத்துறேன். என்னடா ஓகே. எல்லாம் ஆனந்தமா இருக்கும். உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மனசுக்கு சரியில்லைடா, அதுதான் உடம்புக்கு சரியில்லை. எல்லாம் உயர்ந்தாச்சு, உற்சாகம் பெருகியாச்சு. ஆமாம், அதில் மானம் இருக்குதா? நம்மளா போய் கூப்பிட்டா மானம் குறைஞ்சிடக்கூடாது. மனதை மாற்றுவோம், மதியை வெல்லுவோம். எவ்வளோ நாள் காத்துருந்தா? 1.5 மாதம் காத்துரு, வருவா போ. மாமியார் ரொம்ப தொல்லை பண்ண. எனக்கு காது கேட்கற திடீர்னு என்னன்னே தெரியும். ஓகே, வர சார். சரக்கு வாங்கிட்டு வாடா வரப்போதே. கண்டிப்பாக போயிட்டு வா. என்னப்பா நீதிமன்றத்தில் வழக்கு? கால் ஒன்று வா. திருமணம் ஆரம்பித்து தடையாகிவிட்டது என்று ஒருத்தர் இருக்கிறாரே, யாரது? திருமணம் தோன்றி அது நடக்காமல் தடையாகி விட்டது. முன்னாடி வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்குள்ள முன்னோர்கள் இறந்து போன ஆன்மாக்கள் தெய்வமா இருக்கு. எந்த அவதார தெய்வங்களும் அங்கு வரவில்லை. 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் பொருளாதாரத்தில் மனநிறைவு குறைவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணின் உடல்நிலை குறைவும் ஏற்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியாத வேதனைகள் வந்து குடியிருக்கும் மனையை 3 முறைக்கு மேல் மாற்றி மாற்றி இருந்து வேதனை அடைந்தாய். உண்மையா? உட்காருங்க கிளை. இல்லைன்னா பின்னால் உள்ளவங்களுக்கு தெரியாது. கால் ஒன்றுவா. இப்பொழுது அந்த நீதிமன்றத்தில் உன்னைய குற்றவாளியாக்கி உள்ள போடணுங்கிற நிலைமை வந்துருமோன்னு நீ பயப்படுத. ஆனால் உன் பக்கத்தில் இயலாமையும் நியாயமும் இருக்கிறது. ஆகையினால் உனக்காக சார்பு காட்டி உன் பக்கத்தில் சாதகமாக்கி பாவம் பிடிக்காமல் உன்னை நீதியோடு வாழ வச்சா போதும்னா வேற என்னடா வேணும்? உன் பையனை நான் படிக்க வைப்பேன், திருத்தி தந்துடுவேன். பெண்ணால் உனக்கு எந்த அவப்பேரும் வராது, வாழ வைப்பேன். கர்மசாமிக்கு வாடா தம்பி. அடுத்து, நான் ஆரம்பிக்க வேண்டிய தொழிலுக்கு பணம் தேவை, அது எனக்கு அமையாமல் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி சென்னையிலிருந்து ஒருத்தன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன கால் ஒன்று தம்பி. செய்ய வேண்டிய தொழிலுக்கு பணம் பற்றாக்குறை என்று சொல்லி வருத்தப்பட்டு இருக்காருப்பா. என்ன தொழில்? கார் வாங்குதுக்கா? ஒன்றும் இல்லை, முன்னாலவா. இன்னொருத்தன கால் ஒன்று வா. அத்தான் வாங்க மச்சான் வாங்க, நல்ல வழியை பார்த்துட்டீங்க, ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பார்க்குறீங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உனக்கு சென்னையா? உன்னுடைய எல்லைக்குள்ள செல்லியம்மன் ஒரு தெய்வம் வருமே, இருக்கிறதா? இருக்காங்களா? கால் ஒன்று. உட்காருமாக்களை, உட்காருமாக்களை. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ரூமுக்குள்ளெல்லாம் இருக்கிய. உன்னுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தேன். சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பே குடும்பத்துக்குள்ள மனவேதனையும் சோதனைகளும் ஏற்பட்டுருச்சு. ஒரு நிலையான தொழிலை பார்த்து இந்தா வெற்றியாக்கி தரேன். நல்லாரு, 1 மாதத்தில் உனக்கு பணம் அமைஞ்சிடும். போய்ட்டு வா. கர்மசாமி, நான் திருமணம் முடித்த காலத்திலேருந்து இதுவரை என் வாழ்க்கையில் வேதனையும் துயரமும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிச்சது சரியா தப்பா? ஹலோ, யார் கல்யாணம் முடிச்சா? அப்படி பொண்டாட்டிங்க கால் வந்துட்டாங்க. உன்னை பார்த்து இந்த உலகம் டேஸ் டேஸ் டேஸ். இந்த மைக்கு கொஞ்சம் அங்கே வைங்க. உன் செயலை பார்த்து இருக்கின்றது. என்னப்பா அப்படி வேதனை?
பிறகு கல்யாணம் முடிச்சது தப்புன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இல்ல பசங்களை வச்சு நிம்மதி இதா இருக்கு. உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன், காமாட்சின்னு ஒரு தெய்வம் வருது. காமாட்சின்னு ஒரு அம்மன் வாரான். ஆனா ஒரு பிள்ளையினுடைய கிரகத்துப்படி தகப்பன் வந்து 7 ஆண்டு காலங்கள் மன வருத்தமும் உடலால் இயலாமையும் ஏற்பட்டு பொருள் இழந்து கடன்பட வேண்டிய நிலைமை உண்டுங்கிறது கிரகத்தில் இருக்கு. அதனால அதுல இருந்து மாற்றத்தை கொடுப்பதற்கு ஆவணி திருவோணத்து நன்னாளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை புதுமையாக மலர்ச்சி அடையும், தொழிலும் அமையும். வேற என்ன வேணும் உனக்கு? 2 ஆம்பளை பையனும் இது பண்ணி ஒரு பையன் திருந்துவான், ஒரு பையன் போலீஸுக்கு போய் திருந்துவான். வருத்தப்படாத. ஒருத்தனுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியை வசப்படுத்தி அவருடைய திருப்பாதத்தை வணங்கி உன் பையனை ஒருத்தனை திருத்தி தந்துருவேன். இன்னொருத்தருக்கு விதி கொஞ்சம் மாற்றமா இருக்கு, மாற்ற. கர்மசாமிக்கு என் வீட்டுல பெண்ணடி உடல்நிலை அமைதி, இடையில யாரும் பேசாதீங்க. என் வீட்டுல பொம்பளைக்கு உடல்நிலை சரியில்லை கர்மசாமி ஐயா, அதை சரியாக்கி வெற்றியாக்கி கொடுங்க ராஜா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சரக்கு இருந்தா ஆபத்து விடு, இல்லைன்னா சலாம் போட்டு ஓடி விடு. அப்படியா அப்படியா அப்படியா? உன்னுடைய மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டி வசப்பட்டு அவன்கிட்ட இருந்து மீள முடியாம தவிக்கான். அவனா வரணும்னு நினைச்சாலும் அவன் விட மாட்டுக்கான். அதனால அவனை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன். அடமானம் வச்சது மாதிரி திருப்பி தந்துருந்தேன். உன் வீட்டம்மாவுடைய உடல்நிலையும் நெஞ்சு எரிச்சலும் அவளுக்கு அதிகம். அந்த கட்டிக்கு என்ன கருத்தாமே ஆபத்து வராம கரைச்சி தந்துருந்தேன், வெற்றியாக்கி தரேன். புரியுதா? இடுப்போரி நெஞ்செரிச்சல் இருக்கு, அது தீரும், வெற்றியாக்கி தரேன். எந்த குறையும் இல்லாம ஆக்குவோம். முதல்ல மகனை நல்லா ஆக்குவோம். 3 மாத காலம் அவகாசம் வந்திருக்கு. சென்னை மாநகர் ஆமா ஆமா வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதுல ஒரு மாற்றம் கிடைக்குமா? யாரு அது? யாருக்கு உனக்கு? நீங்க யாரு? ஆத்தா பராசக்தி அம்மா. சரி, அங்க யாரு உள்ள இருந்து வருது? இப்ப பெரிய புகையிலிருந்து வருது மாதிரிலாம் கால் வந்துட்டாங்க. வழிவிடு முருகா, கால் வந்துட்டுவாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு கூட வாக்கு சொல்லிடுவேண்டா தம்பி, அது புரிஞ்சுக்கோ. கரண்ட் இருந்து ஆளை பார்த்து சொல்லணும்னு இது ஒரு சவா. உண்மையா இல்லையா? ஏய் ஜபா, வீடியோ எடுக்க வந்தே, நீ சும்மா இருக்க வந்தேடா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம், உட்கார். உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? நீ எங்க இருக்க? இப்ப அவன் வேணுமா உனக்கு? அவன் ஒண்ணு வேண்டாமுக்கான கண்டிப்பா வேணுமோ? நீ பக்கத்துல வாக்கா, இங்க வா, கால் வந்துட்டு வா. ஒரு இன்னசென்ட் பெல்லோவை என் தலையில கெட்டி வச்சு இந்த பேமாவா ஏமாத்திட்டா. அவன் என்ன சொல்லுதா? அறிவு இல்லாம ஒரு இன்னசென்ட் பெல்லோ, ஒரு முட்டா பேயொல்லியை என் தலையில கெட்டி வச்சு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு குறை சொல்லி இப்போ அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. புரியுதா? இதை விட வேற எனக்கு என்ன ஆளு கிடைக்காதோ, நீ உங்க ஆத்தா வீட்டிலேயே போயிரு, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி தோல்ல கை போட்டு ரூட்ல போய்கிட்டு இருக்க வேண்டி மாத்தி தாரேன். உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு தரேன். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எல்லாம் வெற்றியாக்கி தரேன், கூட சேர்த்து வைக்க. கர்மசாமி, என்னுடைய கற்பப்பையில ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்காங்க. கற்பப்பையில் எனக்கு குறை இருக்கு என்று சொல்லி, கற்பப்பையில் எனக்கு குறை இருக்கு என்று சொல்லி என்னை வேதனைப்படுத்துகிறார்களே ஐயா ராஜா. என்னமா குறை? யார் சொன்னது? சொன்னாங்களே அவங்கள தோற்கடிக்க தாத்தா. என்ன கால் விட்டு வா. என்னடா ராஜா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. இந்த பேய் உள்ள கும்பிடுதே தவிர மனத்தை கொடுக்குறேன்னு கரெக்டாக. வா மகளே, ஓடியா. சென்னையில் எங்க இருக்கு? வியாசர்பாடி பக்கத்துல வா. நம்ம வந்து உட்கார், கண்களை மூடிக்கொள், யாரையும் சிந்திக்காத, என்னையும் கூட சிந்தி. அப்படியே உன் உடம்புக்குள்ள நான் வரேன்.
ஒரு பக்கத்து டியூப்பை பற்றி எதுவும் பேசுனாங்களா? ம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வச்சுக்கோ. கால் வந்து கர்மசாமிக்கு சரி பாப்பா நல்லா வெற்றி உண்டு மகளே. அவன் தம்பி நீயா? காலமாக கடை கிடைக்குது. ரெண்டு ஒரு கால் வந்துட்டாங்க. ஒன்று வர 10 நிமிஷம் வந்துருங்க. 10 நிமிஷம் ஆகும். உட்காரு. சரி, எந்த ஏரியாவில் பார்த்து கடையெல்லாம் கடை முடிக்கா? இப்போ அங்கே தான் வேணுமா, வேற எங்கேயும் வேணுமா? ஸ்ரீபெரும்புதூர் மெயின் ரோட்ல இருந்து இடது பக்கம் போகிற பொழுது ஒரு சிறிய கோயிலும் ஒரு பாலமும் இருக்கும். அதற்கு இடையில இப்போ ஒரு கடை வந்து காலியாக போகுதுன்னு 1 மாதம் இருக்கு. அந்த கடை உங்களுக்கு கிடைக்கும். கால் வந்துடும். வீடாக எடுத்துட்டு கிடக்கு. வீடு இப்போதைக்கு முடியாது, 1 வருஷம் ஆகும். முடிச்சு தரேன். கல்யாணம் ஒருத்தன் லவ் பண்ணி கட்டுவீங்க, ஒருத்தன் முறையாக கட்டுவீங்க. இவன் இப்படி இருப்பான். கர்மசாமிக்கு